பெண்களுக்கான சவால்கள் நிறைந்த பணிகளில் தீயணைப்புத்துறையும் ஒன்று. இந்த துறையில் பெண்களாலும் சாதிக்க முடியும் என நிரூபித்தவர் மீனாட்சி விஜயகுமார். இவரின் சாகச பயணத்தை பற்றி விளக்குகிறது இந்த தொகுப்பு. ஆண்களால் மட்டுமே முடியும் என்று சொல்லப்படும் சில துறைகளில் முக்கியமானது தீயணைப்புத் துறை. இந்த துறையில் பணிபுரிவது ஆபத்து நிறைந்தது மட்டுமல்ல, சவாலானதும் கூட. அந்த சவால்களை தைரியமாக எதிர்கொள்ளும் மீனாட்சி விஜயகுமார் இந்தியாவின் முதல் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி அதிகாரி. தற்போது தீயணைப்பு மீட்பு பணித்துறை வடமேற்கு மண்டல துணை இயக்குநரான மீனாட்சி விஜயகுமாரும் எழிலக தீ விபத்தில் சிக்கிய பிரியா ரவிச்சந்திரனும் ஒரே நேரத்தில் பயிற்சியை முடித்து 2003ஆம் ஆண்டு தமிழ்நாடு தீயணைப்புத் துறையில் கோட்ட அலுவலர்களாக பொறுப்பேற்றனர். இந்த துறையில் பெண்களை ஏற்றுக்கொள்வதா என்ற தயக்கம் இருந்த நிலையில் துணிந்து வாய்ப்பு கொடுத்தவர் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா என்கிறார் மீனாட்சி விஜயகுமார். ரொம்ப பெரிய பேரழிவு 2005 வந்தபொழுது நான் ஸ்ரீனிவாசபுரத்தில் வேலை செஞ்சிட்டு இருந்தேன். அப்போது தனி பெண்ணாக இருக்கும்போது அரை மணி நேரத்தில் அந்த நிகழ்வு நடந்தப்புறம் மேடம் வந்தாங்க. முதல் முறையாக எனக்கு தைரியமாக வேலை செய்து கொண்டிருக்கிறாய், நல்லா வேலை செய்யணும் அப்படின்னு பாராட்டினாங்க. நேர்மைக்கு பெயர் பெற்ற அமைச்சர் கக்கனின் பேத்தியான மீனாட்சி 2010ஆம் ஆண்டு நடந்த உலக தீயணைப்பு வீரர்களுக்கான ஒலிம்பிக் போட்டியில் குண்டு எறிதலில் தங்கம் வென்ற முதல் இந்தியர் என்ற பட்டத்தை தட்டி வந்தார். 2012ஆம் ஆண்டு நடந்த உலக தீயணைப்பு வீரர்களுக்கான ஒலிம்பிக் போட்டியில் டென்னிஸ் விளையாட்டில் 2 தங்கப்பதக்கமும் குண்டு எறிதலில் 1 வெள்ளியையும் வென்று இந்தியாவின் பெருமையை உலகறிய செய்துள்ளார். பல கஷ்டங்களுக்கு நடுவில் நாங்கள் வேலை செய்கிறோம். தீயணைப்பு மற்றும் மீட்புங்கிறது மிக சாதாரண விஷயம் அல்ல. அதில் நாங்கள் எப்பவுமே சொல்லுவோம், இந்த மாதிரி எங்கள் சட்டப்பையில் நாங்கள் எங்களுடைய உயிரை வச்சுட்டு தான் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் போகிறோம். தீ விபத்து, இரவு நேர பணி, இடிபாடுகளில் சிக்கியுள்ள உயிர்களை மீட்பது, நீரில் மூழ்கியவர்களை காப்பாற்றுவது போன்ற சாகச வேலைகளை பெண்களாலும் செய்ய முடியும் என்பதை நிரூபிப்பது பெரும் சவால் நிறைந்தது. தடையை உடைக்காமல் எந்த வெற்றியும் இல்லை, முட்டி மோதாமல் முன்னேற்றமும் இல்லை என்கிறார் மீனாட்சி விஜயகுமார். பெண்களும் இந்த துறையில் சாதிக்க முடியும் என்று முதல் பெண் அதிகாரியாக தீயணைப்பு துறையில் சேர்ந்தவர் மீனாட்சி விஜயகுமார். இவர் சாதிக்க நினைக்கும் பெண்களுக்கு மிக சிறந்த முன்னுதாரணம் என்பது மிகையல்ல. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக வேலூரிலிருந்து செல்வம்.